வணக்கம் மக்களே, இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல என்ன ஏது அப்படிங்கிறத டிகோட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் செல்வன நேற்று ஒரு எபிசோடு 2.5 மணி நேரம் ஒரு எபிசோடு விட்டாங்க. 2.5 மணி நேரம் 28 நிமிஷம் சம்திங் ஒரு எபிசோடு விட்டாங்க. ஸோ அந்த எபிசோட பார்த்துட்டே மக்கள் செல்வன மக்கள் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இன்னைக்கு இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது பெரிய இதாவே இருக்கு. எல்லாருக்குமே ஒரே ஒரு வார்த்தை தான் காதல கேக்குது, வி வாண்ட் கமலஹாசன் அப்படிங்கிறதா. திருப்பி கமலஹாசன் வந்தாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ அல்டிமேட்ல கமலஹாசன் சார் வருவாரா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இவரோட நேற்று எபிசோட அந்த அளவுக்கு வந்து இதா இல்ல அப்படிங்கிறதா நான் சொல்லுவேன். யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. சில இடங்கள்ல சில பேருக்கு வந்து பயாஸ்டா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா எங்க எவிக்டும் பண்ணல, கேப்டன்சி டாஸ்க்ல எவிக்டும் பண்ணாம ரோஸ்டும் பண்ணாம விட்டுட்டோம்னா இவங்க வந்து நம்மளை போட்டு வெளுத்துருவாங்க நினைச்சுதான் ஏதோ சேஃப் பிளே பண்ணாரு. பட் அதுக்காகவே போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் முட்டாள் இல்லையா? சோ அதனால வச்சு வெளுத்து விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா. சோ இன்னைக்கு ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா ராணவ், ரயான் அண்ட் ஜெஃப்ரி பிரச்சனையை பத்தி பேசுறாரு. வழக்கம் போல அவரோட மாடுலேஷன் தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராணவுக்கு எகென்ஸ்டா பேசிட்டு கடைசியில ரயான் ஜெஃப்ரியை கொண்டு வந்து பிடிக்கிற மாதிரி தான். ஜெஃப்ரி கேட்கிற மாதிரி காட்டல. பட் ஜெஃப்ரிக்கு நீ சரியான ரோஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதா சண்டே எபிசோட்ல வந்து பார்க்க போறோம். சோ இந்த ப்ரோமோக்கான இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னடா பண்றீங்க வர அது இந்த சீசன் டைமிங் எய்மிங்லாம் ஒண்ணுமே சரியில்லை. கண்ணாமன்னு வருது எல்லாமே. எந்த டைமுக்கு போடுறாங்க அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு இறக்கி விடுறாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோமோல ராணவ், ரயான், ஜெஃப்ரி பிரச்சனையை பத்தி பேசுறாரு. ரயான் ஜெஃப்ரிக்கு ரோஸ்ட் இருக்குங்கிறது உறுதியாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.